வணக்கம். நான் ஆர்.எம். ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் போரில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்து முக்கிய தகவல்களையும் தொகுத்து வழங்கும் எமது தினசரி செய்தி தொகுப்பு. என்றும் வழமை போலவே ஒரு முக்கியமான செய்தியோடு உங்களை சந்திக்கின்றேன். மத்திய கிழக்கில் பதட்டம் மீண்டும் உச்சத்தை எட்டியிருக்கிறது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான மோதல் தற்போது ஒரு புதிய ஆபத்தான கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஹோர்முஸ் நீரிணை மையமாக கொண்டு நடைபெற்று வரும் நடவடிக்கைகள் உலகளாவிய பொருளாதாரம் முதல் பிராந்திய பாதுகாப்பு வரை பல கேள்விகளை எழுப்பியிருக்கின்றன. அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை அமைப்பான சென்காம் வெளியிட்டுள்ள புதிய தகவல்களும் புகைப்படங்களும் இந்த விவாதத்தை மேலும் தீவிரப்படுத்தி இருக்கின்றன. சென்காம் கூறுவதன்படி ஈரானிய துறைமுகங்களை நோக்கி சென்ற அல்லது அங்கிருந்து புறப்பட்ட 120 கப்பல்கள் தற்போது திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன அல்லது கண்காணிப்பு நடவடிக்கைகளின் கீழ் வைக்கப்பட்டுள்ளன. இவ்வாறானது ஒரு தகவல் வெளியான உடனேயே ஹோர்முஸ் நீரிணையில் உண்மையில் என்ன நடக்கிறது என்ற கேள்வி உலக அளவில் எழத் தொடங்கிவிட்டது. ஹோர்முஸ் நீரிணை என்பது உலகின் மிக முக்கியமான கடல் போக்குவரத்து வழித்தடங்களில் ஒன்றாகும். உலக எண்ணெய் ஏற்றுமதியினுடைய கணிசமான பகுதி இந்த நீரிணை வழியாகவே செல்கிறது. இது தொடர்பாக நாங்கள் பல காணொளிகளில் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். எனவே இந்த பகுதியில் ஏற்படும் எந்த ஒரு பதட்டமும் உலக சந்தையில் உடனடி தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில் தான் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான சமாதான பேச்சுவார்த்தைகளும் சிக்கலான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக லெபனானில் நடைபெற்று வரும் சம்பவங்கள் இந்த பேச்சுவார்த்தைகளின் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. இஸ்ரேல் சமீபத்தில் லெபனானில் உள்ள ஹெஸ்புல்லா இலக்குகள் மீது தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. இதற்கு பதிலடியாக வடக்கு இஸ்ரேலை நோக்கி ஹெஸ்புல்லா பல்வேறு ராக்கெட் தாக்குதல்களை நடத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தாக்குதல்களுக்கு பதிலாக பெய்ரூட்டின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள தஹியா பகுதியை குறிவைத்து நடவடிக்கைகளை எடுக்க தயார் என இஸ்ரேல் ராணுவம் இப்பொழுது எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. அது மட்டுமில்லாது இந்த பகுதிகளில் இருந்து மக்களை உடனடியாக வெளியேறுமாறும் பல எச்சரிக்கை அறிவிப்புகளை தொடர்ந்து கொடுத்து வருகின்றது. இதற்கிடையில் குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தை நோக்கி 2 பலஸ்டிக் ஏவுகணைகளை ஏவப்பட்டதாக அமெரிக்க தரப்பு தெரிவித்திருக்கிறது. இந்த ஏவுகணைகள் வெற்றிகரமாக இடைமறிக்கப்பட்டதாகவும் எந்த உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்றும் அமெரிக்கா கூறியிருக்கிறது. ஆனால் அதனை தொடர்ந்து அமெரிக்கா மேற்கொண்ட நடவடிக்கையே தற்போது அதிக கவனத்தை ஈர்த்திருக்கிறது. ஈரானினுடைய கோராக் மற்றும் ஹேம்ஸ் தீவுகளில் அமைந்திருந்த ரேடார் மையங்கள் மற்றும் ட்ரோன் கட்டுப்பாட்டு வசதிகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த தாக்குதல்கள் வெறும் பதிலடி நடவடிக்கைகள் மட்டுமல்ல என்று சில பாதுகாப்பு ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். ஹோர்முஸ் நீரிணையில் ஈரான் செலுத்தும் செல்வாக்கை கட்டுப்படுத்தும் நோக்கத்துடன் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என அவர்கள் மதிப்பிடுகின்றனர். இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட தகவல் மேலும் கவனத்தை ஈர்த்துள்ளது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பிறகு பெய்ரூட்டை நோக்கி செல்லும் நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டதாகவும் ஹெஸ்புல்லா தரப்புடன் தொடர்பு கொண்டு பதட்டத்தை குறைக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் இந்த நடவடிக்கைகள் உண்மையில் அமைதியை உருவாக்குமா என்ற கேள்வி இன்னும் நீடித்து வருகின்றது. ஏனெனில் ஈரானிய அதிகாரிகள் தொடர்ந்து கடுமையான எச்சரிக்கைகளை வெளியிட்டு வருகின்றனர். லெபனானில் நடைபெற்று வரும் தாக்குதல்கள் மற்றும் கடற்படை நடவடிக்கைகள் அமெரிக்கா போர் நிறுத்த உறுதிமொழிகளை மதிக்கவில்லை என்பதற்கான சான்றுகள் என்று ஈரானிய தரப்பு தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வருகின்றது. மறுபுறம் அமெரிக்க பாதுகாப்பு வட்டாரங்களில் முற்றிலும் மாறுபட்ட கருத்துகள் முன்வைக்கப்படுகின்றன. சில முன்னாள் ராணுவ அதிகாரிகள் தற்போதைய அமெரிக்க ராணுவ நடவடிக்கைகள் ஈரானை தடுக்க போதுமானதாக இல்லை என வாதிடுகின்றனர். அவர்களுடைய பார்வையில் ஈரானின் முக்கிய அதிகார மையங்கள் மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்புகள் மீது அதிக அழுத்தம் செலுத்தப்படாதவரை இந்த மோதல் தொடரும் அபாயம் உள்ளது என்று கூறுகின்றார்கள். மேலும் ஹோர்முஸ் நீரிணையை மூடுவதற்கான ஈரானின் திறன் குறித்தும் விவாதங்கள் அதிகரித்து வருகின்றன. அதனால் தான் தற்போது நடைபெற்று வரும் ஒவ்வொரு ராணுவ நகர்வும் மிகுந்த கவனத்துடன் கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் மற்றும் ஹெஸ்புல்லா ஆகிய தரப்புகள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முடிவும் அடுத்த கட்ட நிகழ்வுகளை தீர்மானிக்கக்கூடியதாக பார்க்கப்படுகின்றது.
தற்போதைய நிலவரப்படி எந்த தரப்பும் முழுமையாக பின்வாங்கும் அறிகுறிகளை வெளிப்படுத்தவில்லை. மாறாக அனைவரும் தங்களின் நிலைப்பாடுகளை வலுப்படுத்த முயற்சித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் மத்திய கிழக்கில் பதட்டம் குறைவதற்கு பதிலாக மேலும் அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாக பல ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். ஹார்முஸ் நீரிணையில் அதிகரிக்கும் ராணுவ நடவடிக்கைகள், குவைத்தில் நடந்த ஏவுகணை சம்பவம், லெபனானை சுற்றியுள்ள பதட்டம் மற்றும் தொடர்ச்சியான எச்சரிக்கைகள் ஆகிய அனைத்தையும் சேர்த்து பார்க்கும்போது மத்திய கிழக்கு ஒரு முக்கியமான திருப்பு முனையை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பது தெளிவாக தெரிகின்றது. அடுத்த சில நாட்களில் எடுக்கப்படும் அரசியல் மற்றும் ராணுவ முடிவுகள் இந்த மோதல் பேச்சுவார்த்தை வழியில் நகருமா அல்லது இன்னும் பெரிய பிராந்திய மோதலாக மாறுமா என்பதை தீர்மானிக்கக்கூடும். ஏற்கனவே உலகின் பார்வை தற்போது முழுமையாக ஹோர்முஸ் நீரிணை, தெற்கு லெபனான் மற்றும் ஈரானை நோக்கியே திரும்பி இருக்கிறது. இப்பொழுது மத்திய கிழக்கில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த யுத்தம் காரணமாக பல நாடுகள் மிகப்பெரிய அழிவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. இங்கு மக்கள் வாழ முடியாத மிக ஒரு இக்கட்டான நிலையை எதிர்கொண்டிருக்கின்றனர். பல நாடுகளில் எரிபொருள் பிரச்சனை என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இப்பொழுது மாறியிருக்கின்றது. மக்களுடைய அன்றாட தேவைகளை ஈடு செய்கின்ற அல்லது விவசாய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற எரிபொருட்கள் கூட கிடைக்காத பல நாடுகள் இப்பொழுது இருக்கின்றன. ஆகவே எதிர்காலம் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறிக்கொண்டே செல்கின்றது. இந்த யுத்தத்தை முடித்து வைப்பதாக அல்லது இந்த யுத்தத்தை நிறுத்தப்போவதாக கூறி வருகின்ற அமெரிக்கா தொடர்ச்சியாக இந்த யுத்தத்தை இன்னும் ஒரு கட்டத்திற்கு என்று நகர்த்தி செல்வதுதான் குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்த யுத்தத்தில் முடிவெடுக்க வேண்டிய ஒருவராக இப்பொழுது இருக்கின்றவர் அமெரிக்கா. அமெரிக்கா முடிவெடுத்தால் இந்த யுத்தத்தை நிறுத்தி வைக்க முடியும். ஏனெனில் இந்த யுத்தத்தை வலிந்து தொடக்கியவர்கள் அமெரிக்கர்களே. ஆகவே அமெரிக்கர்கள் நினைத்தால் மட்டுமே இந்த யுத்தத்தை நிறுத்த முடியும். எனினும் ஈரான் மிகப்பெரிய பலத்தோடு அமெரிக்காவிற்கு எதிராக போரிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மிகப்பெரிய பலத்தோடு மிகப்பெரிய தாக்குதல்களை எல்லாம் நிகழ்த்தி வருகின்றது. உலகில் ஒரு புதிய இராணுவ யுக்தியை இப்பொழுது ஈரான் அறிமுகப்படுத்தி அதை நடைமுறைப்படுத்தி மிக ஒரு வெற்றி பாதையில் நடத்தி கொண்டிருக்கின்றது இந்த போரை என்பது குறிப்பிடத்தக்கது. இவை இன்றைய உலக விவர செய்தி தொகுப்பு. இதுபோன்ற முக்கிய உலக விவர செய்தி தொகுப்புகளை நீங்கள் காண வேண்டுமாயின் உலக விவர சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடக்கூடிய அனைத்து காணொளிகளின் நோட்டிபிகேஷனும் உங்களை உடனடியாக வந்து சேரும். மீண்டும் ஒரு புதிய உலக விவர செய்தி தொகுப்போடு உங்கள் அனைவரையும் நாளை மாலை இதே நேரம் சந்திக்கின்றேன். செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். மேலும் காணொளி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. அதுவே மற்றவர்களிடம் இந்த காணொளியை கொண்டு செல்ல உதவியாக இருக்கும். மீண்டும் ஒரு புதிய உலக விவர செய்தியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். வணக்கம்.